வணக்கம். இப்போ வந்து இந்த மாட்டுக்கறி பிரச்சனை ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சொந்தங்கள்லாம் என்ன என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது என்னப்பா 4 மாதத்துக்கு முன்னாடி தான் மாட்டுக்கறி ஜல்லிக்கட்டுக்காக இவ்வளோ தூரம் போராடணும். இப்போ வந்துக்கிட்டு மாட்டுக்கறியை நீ எப்படிப்பா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா மாட்டுக்கறி சாப்பிட்டு நான் வந்து ஒரு மாட்டுக்கறி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஒரு 2-3 ஃபோட்டோஸ் போட்டு விட்டேன் அதுக்கு ஆதரவாக. அதனால என்னோட சொந்தங்களே நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்களுக்கான தான் இந்த காணொலி. சரிங்களா? ஜல்லிக்கட்டுக்கு நாம தான் போராடணும். எதுக்காக போராடணும்? அது நம்ம உரிமை, நம்ம கலாச்சாரம், நம்ம பண்பாடு. அதனால நம்ம அதை எங்கேயோ உள்ளவனுக்கு ஒருத்தனுக்கு தப்பா தெரிஞ்சிருக்கு. அதனால நம்ம மேல தடை போட்டு தடை வாங்கிட்டான். உண்மையிலே தப்பா தெரிஞ்சா இல்ல வேற ஒரு காரணமானு தெரியல. சரிங்களா? நமக்கு நல்லா உண்மைங்கணும். அந்த விஷயம் அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து அந்த உரிமைக்காக நம்ம போராடணும். அடுத்தவனுக்கு தப்பா தெரிஞ்ச விஷயம் நமக்கு நம்ம உரிமைன்னு தெரிஞ்சு நம்ம போராடணும். அப்படி இருக்கும்போது நம்மள நம்ம சகோதரராக இருக்க ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு இது அவங்களோட உரிமை. இந்த மாட்டுக்கறி சாப்பிட்றது வந்து அவங்களோட உரிமை. இது நமக்கு தவறா தெரியுங்கிறதுக்காக அவங்கள எதிர்த்தோம்னா அவங்களுக்கும் இந்த ஜல்லிக்கட்டு தடை போட்டவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அதை மட்டும் தான் நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அவங்க உரிமை இப்ப நம்ம உரிமைன்றது நமக்கு சரியா தெரிஞ்சு அவங்க உரிமைன்னு அவங்க பேசும்போது அவங்க நமக்கு தப்பாது. அப்படி இல்ல, ஒரு தனி மனுஷ உரிமைன்னு இருக்கு. எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்றதுக்கு நாம யாரு? நம்ம முன்னோர்கள் ஒன்னொன்னுக்கும் இப்ப நம்ம முன்னோர்களே பாத்தீங்கன்னா கோழி ஆடெல்லாம் பழி கொடுக்குற மாதிரி தான் இது பண்ணிருக்காங்க. அது சிலருக்கு தப்பா தெரியும். அதுக்காக நம்ம அதை விட்டுற முடியுமா? விட முடியாது. அதே மாதிரிதான் அவங்களுக்கு அது வந்து நமக்கு தவறா தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு சரியாப்படுது. இப்ப நமக்கு சரியாப்படுற விஷயம் இந்த பழி கொடுக்குற விஷயங்களே சிலருக்கு தப்பா தெரியும். அதுக்காக நம்ம விட்டுட்டு போயிட முடியாது. ஏன்னா அது வந்து நம்மளோட ஒரு மரபுப்படி வர்றது. சரிங்களா? இதே மாதிரி ஒருத்தங்களும் ஒரு காரணம் இருக்கும். இவ்வளவு ஏங்க நம்ம பெரியார் இருக்காருல்ல, நம்ம தந்தை பெரியார் ஈவேரா அவங்களே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? கடவுள் மறுப்பு கொள்கையில அவங்க எல்லாம் பெரிய ஆளு. ஆனா அவங்க சொன்னது என்ன சொன்னாங்க? அவரு கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் போகணுங்கிறதுக்காக அவ்வளவு தூரம் போடா இருக்காது. ஏன்? அவருக்கு கடவுள் மறுப்பு கொள்கை தான் இருந்தாலும் அந்த கடவுளை அந்த சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்ற மக்களுக்காக போராடி இருக்காரு. கடவுள் மறுப்பு கொள்கை அவருக்கு வேண்டாததுதான் இருந்தாலும் அந்த மக்களுக்காக அந்த மக்களோட உணர்வு புரிஞ்சு போராடி இருக்காருல்ல. இதுதான் அவங்க உணர்வை நாமளும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதை விட்டுக்கிட்டு இதுக்கு தேவையில்லாதது அதாவது நமக்கு சரின்னு பட்டா மட்டும் நம்ம போராடக்கூடாது. இதுதான் ஒரு பொதுவான இது. அவங்கவுங்க தனிப்பட்ட உரிமைகள் இருக்குல்ல, யார் உரிமை நம்ம யாரும் பறிச்சு வாழக்கூடாது. அதை நல்லா உள்வாங்கிக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த நீங்க உள்வாங்கிக்கோங்க. இந்தியா வந்து மாட்டுக்கறி உற்பத்தியில ஏற்றுமதியில ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்துகிட்டு நமக்கு தடை போட்டுனால அதுலயும் நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டாமா? ஏற்றுமதியில முதலிடத்துல இருக்குது மாட்டுக்கறி ஏற்றுமதியில. அப்படி இருந்துகிட்டு இதுல மாட்டு மேல அக்கறை மாதிரி காட்டுற ஒரு விஷயமும் போதும். நம்ம வந்து 1000 காரணம் சொல்லலாம். 1000 காரணம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா பன்னாட்டு சரி அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்காட்டாலும் இந்த ஒரு விஷயத்த யோசிச்சதுனால பதிலே சொல்ல வேண்டாம். இதுல நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழனா இருந்தா மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது. என்னங்க இது புது கதையா இருக்குது? தமிழனா இருந்தா அடுத்தவன்ட்ட நம்ம உரிமை அடுத்தவங்க மேல அடுத்தவங்களோட உரிமைக்கு எதிராக செயல்படவே மாட்டான். நீங்க அந்த ஒரு விஷயத்த பாருங்க. அவங்களோட உரிமைக்கு எதிராக நாம ஏன் செயல்படணும்? ஒரு உரிமையை மதிக்க தெரிஞ்சவன் தமிழன். சரிங்களா? இன்னொரு இந்த மாதிரி கேள்வியை மடத்தனமான கேள்வியை கேட்காதீங்க. தமிழனா இருந்தா மாட்டுக்கறி சாப்பிட அப்படி லூசுத்தனமா பேசிட்டு இருக்காங்க சார். சரி, நன்றி, வணக்கம்.